ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு டிஃபன் சாம்பார் தான் பண்ண போகிறோம். நம்ம எப்பயுமே காய்கறிகள்லாம் போட்டு சாம்பார் பண்ணுவோம், இல்லைனா எம்டி சாம்பார் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பருப்பே போடாமல் ஒரு சாம்பார் பண்ண போகிறோம். அதுவும் இட்லி தோசைக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடிய, அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்கக்கூடிய சாம்பார் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு 15 போல் சின்ன வெங்காயம், நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதில் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், 3 பல் பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக 3 தக்காளி, மஞ்சள் தூள், அடுத்து சாம்பார் தூள் 1 2 3, இதில் 3 ஸ்பூன் சாம்பார் தூள். இப்போ இதில் தண்ணி சேர்த்துடலாம். உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவு பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், இதை வேக வச்சிடலாம். இப்போ நம்ம போட்டதெல்லாம் நல்லா குலைவாக வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா எடுத்துக்கலாம். வேக வச்ச தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற வச்சுட்டு இதை அரைச்சி எடுத்துக்கலாம், இல்லைன்னா கடைஞ்சி கூட எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பத்தை பொறுத்து. அரைச்சி எடுக்கிறதுனா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம கடைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னா நீங்கள் கடைஞ்சிக்கலாம். நான் மிக்சியில் போட்டு அரைக்க தான் போகிறேன். இதை ஆற வச்சுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. இந்த மாதிரி நான் மிக்சிலேயே அரைச்சி எடுத்துட்டேன். அப்போ தான் வலுவலுப்பாக இருக்கும் பார்க்குறதுக்கு அப்படின்றதுக்காக. அவ்வளோதான். இப்போ தாளித்து விட்டுறலாம். தாளிக்கிறதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுமே கொஞ்சம் கடுகுளுந்து, கொஞ்சம் சீரகம், கடுகு பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 20-25 போல் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நான் டிடி பெருங்காயம் தான் சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயம் 125 வருஷம் பாரம்பரியமாக ரொம்ப தரமானதாக நமக்கு பெருங்காயமாக இவங்க வெளியில் கொடுத்துட்ருக்காங்க. ரொம்ப மணமாகவும் இருக்குது, அதே சமயம் ரொம்ப ருசியாகவும் இருக்குது, நல்ல மணமாக இருக்குது. அதே போல் யூஸ் பண்ணுறதுக்கும் சரி, நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கும் சரி, பாக்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம பெருங்காயம் சமையலுக்கு யூஸ் பண்ணுறது நம்ம ஜீரண சக்தியை கொடுக்கும். நம்ம இந்த வெஜ் ரெசிபியெல்லாம் பண்ணுறப்போ பெருங்காயம் நம்ம கண்டிப்பாக சேர்த்துப்போம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது பெருங்காயம் சேர்த்துக்கிறது. நான் டிடி பெருங்காயம் தான் இப்போ யூஸ் பண்ணுறேன். இது ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு டிடி பெருங்காயம் நம்ம சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்தாச்சு. அதையும் கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயத்தை ரொம்ப கருகிற அளவுக்கெல்லாம் வதக்கக்கூடாது. இந்த அளவுக்கு நம்ம வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம அரைச்சோம் இல்லையா அந்த மசாலா, அதே இதில் சேர்த்துடலாம். அந்த தண்ணியோடவே நான் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு. இது நல்லா கொதித்து வெந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் நம்ம பொட்டுக்கடலை மாவு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதை மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். பொட்டுக்கடலை பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதில் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். சும்மா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கலந்துக்கலாம். அவ்வளோதான், பொட்டுக்கடலை மாவை கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம குழம்புல ஊற்றிடலாம். குழம்பு நல்லா கொதித்து வெந்துட்டுருக்கு பாருங்கள். இப்போ பார்க்குறப்ப பார்த்திங்கன்னா நல்ல தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது பார்த்திங்களா. இப்போ நம்ம இறக்குறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம இந்த பொட்டுக்கடலை மாவை சேர்க்கணும். இப்போ சேர்த்துடலாம். அதிக நேரமாக கொதிக்க வைக்கக்கூடாது. ரொம்ப நேரம் கொதிக்க வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி கலந்து விட்டு வேக வச்சுக்கிட்டால் போதும். பொட்டுக்கடலையை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வெந்துகிட்டு இருக்கு பாருங்கள். மூடியெல்லாம் வைக்க வேண்டாம். மூடி வச்சிங்கன்னா பொங்கிட்டு வரும். அதனால் மூடியெல்லாம் வைக்க தேவையில்லை. அதே போல் அதிக நேரமாக வேக வைக்க வேண்டாம். வேக வச்சிங்கன்னா ரொம்ப கெட்டியாக மாறிடும். இப்போ இறக்க போகிறப்போ கொஞ்சம் மல்லித்தலை தூவிக்கலாம். லைட்டாக மல்லித்தலை தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான ஒரு பருப்பு போடாத டிஃபன் சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அதே சமயம் நம்ம பருப்பு போட்டு தான் எப்போயுமே சாம்பார் செய்வோம். இந்த மாதிரி பருப்பு இல்லாமல் வெறும் பொட்டுக்கடலை மாவு மட்டும் கொஞ்சம் ஊற்றிட்டு நீங்கள் சாம்பார் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாம்பாரை இட்லி மேலே அப்படியே நிறைய ஊற்றிக்கணும். நிறைய ஊற்றி அப்படியே தொட்டு சாப்பிட்றப்போ அவ்வளோ அருமையாக இருக்கும். நம்ம ஹோட்டல்களுக்கெல்லாம் போனோம்னா அதிகமாக சாம்பார் தொட்டு சாப்பிடுவோம். அதில் நிறைய சாம்பார் கொடுப்பாங்க. அந்த சாம்பாருமே நமக்கு ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாக இருக்கே இது எப்படின்னு யோசிப்போம். இந்த மாதிரி தான் நிறைய ஹோட்டல்களையும் சரி, ரோட்டு கடைகள்லையும் சரி, இந்த மாதிரி தான் சாம்பார் பண்ணுவாங்க. இதே போல் நீங்களும் சாம்பார் செஞ்சு பாருங்கள். பருப்பு இல்லாத சாம்பார் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம செரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.